வணக்கம். தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நமது வாழ்வில் நாம் எத்தனையோ இழப்புகளை சந்திக்கிறோம். ஆனால் நாம் உயிருக்கு உயிராக நேசித்த ஒருவரின் மரணம், அதுவும் பெற்ற பிள்ளையின் மரணம் என்பது எந்த ஒரு மனிதராலும் எளிதில் ஜீரணிக்க முடியாத மாபெரும் துயரம். என்னை விட்டு பிரிந்த என் மகன் இப்போது எங்கு இருப்பான்? இறந்த பிறகு மனிதர்களின் நிலை என்னவாகும் என்ற கேள்விகள் துக்கத்தில் தவிக்கும் ஒவ்வொரு தாயின் மனதிலும் எழுவதுண்டு. அப்படி ஒரு தாங்க முடியாத வலியோடு உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு கௌரவமான குடும்பத்து பெண்மணி பகவான் ரமண மகரிஷியை தேடி திருவண்ணாமலைக்கு வந்தார். இறந்த பிறகு உயிர்கள் என்னவாகின்றன என்ற அந்த பெண்மணியின் ஆழமான கேள்விக்கு ரமணர் சொன்ன 2 கதைகள் வாழ்க்கையையும் மரணத்தையும் பற்றிய நமது ஒட்டுமொத்த பார்வையையும் ஆணி வேரோடு புரட்டி போடக்கூடியவை. மரணம் என்றால் என்ன? நாம் அனுபவிக்கும் இந்த துயரங்கள் நிஜம்தானா அல்லது வெறும் மனப்பிரமையா? வாருங்கள், அந்த ஆழமான பிரபஞ்ச ரகசியங்களுக்குள் நுழைவோம். ஒரு விசித்திரமான மறுபிறவி செய்தி. ரமணாசிரமத்தில் அமைதி தவழ்ந்து கொண்டிருந்தது. அந்த உத்தரப்பிரதேசத்து பெண்மணி தனது சகோதரர் மற்றும் சில பாதுகாவலர்களுடன் ஆசிரமத்திற்குள் நுழைந்தார். ரமண மகரிஷியை மிகுந்த பக்தியுடனும் மரியாதையுடனும் வணங்கிவிட்டு அவருக்கு எதிரே இருந்த ஒரு கம்பளி விரிப்பின் மீது அமர்ந்தார். அந்த நேரத்தில் பகவான் ரமணர் த்ரிலிங்கா என்ற தெலுங்கு பத்திரிகையில் வெளிவந்திருந்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியை படித்துக் கொண்டிருந்தார். அது லக்னோ அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுவனின் மறுபிறவி பற்றிய செய்தி. அந்த சிறுவனுக்கு 3 வயது இருக்கும்போது வீட்டின் பல இடங்களிலும் மண்ணை தோண்டிக் கொண்டே இருப்பானாம். ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டால், நான் பூமிக்குள் மறைத்து வைத்த ஒரு பொருளை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வான். அவனுக்கு 4 வயது ஆன போது அவன் வீட்டில் ஒரு திருமண விழா நடந்தது. விழா முடிந்து கிளம்பிய உறவினர்கள் கிண்டலாக, அடுத்து உன்னுடைய கல்யாணத்துக்குத்தான் வருவோம் என்று அந்த 4 வயது சிறுவனிடம் சொன்னார்கள். உடனே அந்த சிறுவன், எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது, எனக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள் என்றான். எல்லோரும் அதிர்ச்சியடைந்து, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் காட்டு என்று கேட்டபோது அவன் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தின் பெயரை கூறி அங்கு அழைத்துச் செல்லும்படி கேட்டான். அங்கு சென்று பார்த்தால் அவன் சுட்டிக்காட்டிய அந்த 2 பெண்களும் அவனது முந்தைய ஜென்மத்து மனைவிகள் என்பது உறுதியானது. ஆச்சரியம் என்னவென்றால், முந்தைய ஜென்மத்தில் அவனது இறப்பிற்கும் இந்த ஜென்மத்தில் அவனது பிறப்பிற்கும் இடையே வெறும் 10 மாதங்கள் மட்டுமே இடைவெளி இருந்தது. இறந்த பிறகு உயிரின் நிலை என்ன? பகவான் ரமணர் படித்துக் கொண்டிருந்த இந்த செய்தியை பற்றி அந்த பெண்மணியிடம் கூறியபோது அவர் மிகவும் ஆர்வமாக ஒரு கேள்வியை கேட்டார். பகவான், ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனது ஆன்மாவின் நிலை என்னவாக இருக்கும் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டார். ரமணர் மிகவும் நிதானமாக பதிலளித்தார். சிலர் இறந்தவுடனேயே மீண்டும் பிறக்கிறார்கள், சிலர் சிறிது காலம் கழித்து பிறக்கிறார்கள். ஒரு சிலர் இந்த பூமியில் மீண்டும் பிறக்காமல் வேறு சில உயர்ந்த லோகங்களுக்கு சென்று அங்கே முக்தி அடைகிறார்கள். மிகச் சிலரே இங்கேயே இப்போதே இந்த வினாடியே முக்தி அடைகிறார்கள். ஆனால் அந்த தாயின் மனம் சாந்தியடையவில்லை. அவர் தனது மகனை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தார். பகவான், நான் அதை கேட்கவில்லை. இறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நபரின் நிலை என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டார். ரமணர், நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதை தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? தேடுபவன் எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்குத்தான் உண்மைகளும் இருக்கும் என்றார். பகவான், ஒரு மனிதனின் பிறப்பு, அவனது வாழ்க்கை, அவனது இறப்பு ஆகிய எல்லாமே எங்களுக்கு மிகவும் உண்மையாக தெரிகிறதே என்றார் அந்த பெண்மணி. ரமணர் ஒரு மாபெரும் உண்மையை உடைத்தார். ஏனென்றால் உங்களை நீங்கள் வெறும் உடல் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எதிரே உள்ளவர்களையும் நீங்கள் உடலாகவே பார்க்கிறீர்கள். நீங்களும் உடல் இல்லை, மற்றவர்களும் உடல் இல்லை. ஆனால் எனது புரிதலின்படி நானும் நிஜம், எனது மகனும் நிஜம் என்றுதானே நான் நினைக்கத் தோன்றுகிறது என்று வாதாடினார் அந்த தாய். நான் என்ற எண்ணமும் உடலும் ரமணர் விளக்கினார். நான் என்ற எண்ணம் எப்பொழுது உங்கள் மனதில் எழுகிறதோ அதுவே உங்களின் உண்மையான பிறப்பு. அந்த நான் என்ற எண்ணம் அழிவதே
ஒரு மனிதனின் உண்மையான மரணம். இந்த நான் என்ற எண்ணம் எழுந்த பிறகுதான் உடல்தான் நான் என்ற தவறான அடையாளம் எழுகிறது. உங்களை நீங்கள் உடலாக நினைத்துக் கொள்வதால் மற்றவர்களையும் உடலாகவே கருதி அவர்களுக்கு பொய்யான மதிப்பை கொடுக்கிறீர்கள். உங்கள் உடல் பிறந்தது, வளர்கிறது, ஒரு நாள் அழியப் போகிறது. இதைப் போலவே மற்றவர்களும் பிறந்து வளர்ந்து இறந்தார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்கள் மகன் பிறப்பதற்கு முன்பு அவனை பற்றி நீங்கள் எப்போதாவது நினைத்தீர்களா? இல்லை. அவனது பிறப்பிற்கு பிறகுதான் அவனை பற்றிய எண்ணம் உங்களுக்கு வந்தது. அவனது மரணத்திற்கு பிறகும் அந்த எண்ணம் தொடர்கிறது. எந்த அளவிற்கு அவனை பற்றி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அவன் உங்கள் மகனாக இருக்கிறான். அவன் எங்கே போய்விட்டான்? அவன் எங்கிருந்து வந்தானோ அந்த மூலத்திற்கே மீண்டும் திரும்பிச் சென்று விட்டான். அவன் உங்களுடனேயே ஒன்றாகவே இருக்கிறான். நீங்கள் இருக்கும் வரை அவனும் அங்கேயே தான் இருக்கிறான். நான் தான் இந்த உடல் என்ற தவறான எண்ணத்தை நீங்கள் கைவிட்டுவிட்டு உங்களின் உண்மையான ஆத்மாவை கண்டு கொண்டால் இந்த குழப்பங்கள் அனைத்தும் தானாகவே மறைந்துவிடும். நீங்கள் நிரந்தரமானவர், மற்றவர்களும் நிரந்தரமானவர்களே. இந்த மாபெரும் உண்மையை உணரும் வரை அறியாமையினால் வரும் இந்த துயரங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்றார் பகவான். உங்களின் அருளால் எனக்கு அந்த உண்மையான ஞானம் கிடைக்கட்டும் என்று கைகூப்பினார் அந்த பெண்மணி. உங்களுக்குள் இருக்கும் அந்த நான் என்ற எண்ணத்தை, அகந்தையை அழித்து விடுங்கள். நான் உயிரோடு இருக்கும் வரை துயரம் இருந்து கொண்டே இருக்கும். நான் அழிந்துவிட்டால் அங்கே துயரத்திற்கு இடமே இல்லை. உங்களின் ஆழ்ந்த உறக்க நிலையை சிந்தித்துப் பாருங்கள் என்றார் பகவான். ஆமாம் பகவான், ஆனால் நான் அந்த நான் என்ற மூல எண்ணத்தை பிடிக்க நினைக்கும் பொழுது வேறு பல எண்ணங்கள் வந்து என்னை தொந்தரவு செய்கின்றனவே என்றார் அவர். அந்த எண்ணங்கள் யாருக்கு வருகின்றன என்று பாருங்கள். அவை மறைந்துவிடும். அந்த எண்ணங்கள் அனைத்திற்கும் வேர் இந்த ஒற்றை நான் என்ற எண்ணம்தான். அந்த நான் என்ற மூல எண்ணத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். மற்ற எண்ணங்கள் எல்லாம் தாமாகவே அழிந்துவிடும் என்றார் ரமணர். ஈஸ்வர சிருஷ்டியும் ஜீவ சிருஷ்டியும் இரண்டு பிரம்மாண்ட கதைகள். தொடர்ந்து ரமணர் யோக வாசிஷ்டம் என்ற நூலில் வரும் புண்ணியன் மற்றும் பாபன் என்ற இரு சகோதரர்களின் கதையை சுட்டிக்காட்டினார். பெற்றோர் இறந்த துக்கத்தில் தவிக்கும் பாபனுக்கு அவனது சகோதரன் புண்ணியன் ஆறுதல் கூறி அவனை ஆத்ம ஞானத்தை நோக்கி எப்படி திருப்புகிறான் என்பதை விளக்கினார். அதன் பிறகு பிரபஞ்சத்தை பற்றி புரிந்து கொள்ள ஒரு மிக முக்கியமான தத்துவத்தை ரமணர் கூறினார். இந்த உலகப் படைப்பை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஈஸ்வர சிருஷ்டி, இறைவனின் படைப்பு. மற்றொன்று ஜீவ சிருஷ்டி, மனித மனதின் படைப்பு. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இறைவனின் படைப்பு. ஆனால் அந்த பிரபஞ்சத்தோடு மனிதன் ஏற்படுத்திக் கொள்ளும் தொடர்பும் உறவும் தான் ஜீவ சிருஷ்டி. உங்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் தருவது ஈஸ்வர சிருஷ்டி அல்ல, உங்கள் மனதின் கற்பனையான ஜீவ சிருஷ்டிதான் என்று கூறினார். இதை விளக்குவதற்காக பஞ்சதசி என்ற நூலில் வரும் ஒரு கதையை சொன்னார் பகவான். தென்னிந்தியாவில் ஒரு கிராமத்தில் இரண்டு இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒன்றாக வட இந்தியாவிற்கு புனித பயணம் சென்றார்கள். வழியில் எதிர்பாராத விதமாக அவர்களில் ஒருவன் இறந்துவிட்டான். உயிரோடு இருந்த மற்றவன் தான் வட இந்தியாவிலேயே சிறிது காலம் தங்கி பணம் சம்பாதித்துவிட்டு பிறகு ஊருக்கு திரும்புவதாக முடிவு செய்தான். அப்போது அந்த வழியே தென்னிந்தியா நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு பயணியிடம் தான் உயிரோடு இருப்பதையும் தன்னுடன் வந்த நண்பன் இறந்துவிட்டதையும் தனது கிராமத்தில் உள்ளவர்களிடம் சொல்லும்படி கூறி அனுப்பினான். அந்த பயணியும் சம்மதித்துச் சென்றான். ஆனால் அந்த பயணி கிராமத்திற்கு சென்றடைந்ததும் குழப்பத்தில் பெயர்களை மாற்றிச் சொல்லிவிட்டான். இறந்து போன இளைஞனின் பெயரைச் சொல்லி அவன் நன்றாக பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பதாக அவனது பெற்றோரிடம் சொன்னான். உயிரோடு இருந்த இளைஞனின் பெயரைச் சொல்லி அவன் வழியிலேயே இறந்துவிட்டதாக அவனது பெற்றோரிடம் சொல்லிவிட்டான். இப்போது என்ன நடந்தது தெரியுமா? தன் மகன் உண்மையிலேயே இறந்துவிட்டான் என்ற நிஜம் தெரியாமல் அவன் நன்றாக இருக்கிறான் என்ற செய்தியை கேட்டு இறந்தவனின் பெற்றோர் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் தன் மகன் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறான் என்ற நிஜம் தெரியாமல் அவன் இறந்துவிட்டான் என்ற கற்பனையான செய்தியை கேட்டு உயிரோடு இருப்பவனின் பெற்றோர் கதறித் துடித்தார்கள். இந்த கதையை சொல்லிவிட்டு ரமணர் கூறினார், இப்போது புரிகிறதா
இன்பம் அல்லது துன்பம் என்பது உண்மையிலேயே நடந்த நிகழ்வுகளை, உண்மைகளை அடிப்படையாகக் கொண்டது அல்ல. அது உங்கள் மனதின் கற்பனைகளை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டது. இந்த துன்பங்களுக்கு காரணம் ஜீவ சிருஷ்டி, மனதின் உருவாக்கம் மட்டுமே. அந்த ஜீவனை, அகந்தையை கொன்றுவிடுங்கள். அதன் பிறகு அங்கே இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. என்றென்றும் நிலைத்திருக்கும் மனப்பேரானந்தம் மட்டுமே எஞ்சியிருக்கும். ஜீவனை கொல்வது என்பது ஆத்மாவில் நிலைத்திருப்பது மட்டுமே என்றார். நீர்வீழ்ச்சியும் மனிதர்களின் போராட்டமும். ரமணரின் இந்த ஆழமான விளக்கங்களை கேட்ட அந்த பெண்மணி உருகிப் போனார். பகவான், நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் கேட்கிறேன். ஆனால் இது எனது புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும் என்றார். பிறகு அவர்தான் சந்தித்த ஒரு அனுபவத்தை கூறினார். நான் ஒருமுறை மைசூரில் உள்ள ஒரு நீர்வீழ்ச்சிக்குச் சென்றிருந்தேன். பாறைகளின் மேலிருந்து அருவி கொட்டும் அந்த காட்சி மிகவும் அழகாக இருந்தது. அந்த தண்ணீர் பாறைகளை பிடித்துக் கொள்வதற்காக தனது விரல்களை நீட்டுவது போல வடிவம் எடுத்தது. ஆனால் நீரின் அதீத வேகமும் சூழலும் அந்த தண்ணீரை பாறைகளில் தங்கவிடாமல் பலவந்தமாக கீழே இழுத்துச் சென்றுவிட்டன. அந்த அருவியை பார்த்தபோது மனிதர்களாகிய நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் என்று எனக்குத் தோன்றியது. நாமும் நம்மால் முடிந்தவரை நம்மை சுற்றியுள்ள உறவுகளையும் சூழ்நிலைகளையும் அந்த தண்ணீரைப் போல இறுகப் பற்றிக் கொள்ளவே துடிக்கிறோம். என்னால் அப்படி பற்றிக் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை பகவான். நாம் அனைவரும் மரங்களில் பூக்கும் பருவகாலப் பூக்களையும் பழங்களையும் இலைகளையும் போன்றவர்கள் என்பதை என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. எனக்கு பூக்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். ஆனாலும் இந்த பற்று என்னை விட்டுப் போக மறுக்கிறது என்று தனது மனப்போராட்டத்தை அழகாக வெளிப்படுத்தினார் அந்தத் தாய். நிறைவேறிய பிரார்த்தனை. சில நிமிட அமைதிக்குப் பிறகு அந்த பெண்மணி ஒரு ஆச்சரியமான விஷயத்தைச் சொன்னார். பகவான், நான் இன்று உங்களை பார்க்க வந்ததற்கு காரணமே இறந்த பிறகு மனிதர்களின் நிலை என்னவாகும் என்பதை உங்களிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்துத்தான். உள்ளே வந்ததும் அதை உங்களிடம் கேட்கவே இல்லை. இருந்தும் நீங்கள் ஏற்கனவே செய்தித்தாளிலிருந்து அதே விஷயத்தை படித்துக்கொண்டு நான் கேட்காமலேயே எனது கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு சொல்லிவிட்டீர்கள் என்று கூறிச் சிலிர்த்துப் போனார். பகவானின் அருளை முழுமையாகப் பெற்ற திருப்தியுடன் ஆசிரமத்தின் செல்ல பசுவான லட்சுமியைக் கண்டு தரிசித்துவிட்டு பெரும் மன அமைதியுடன் அந்த தாய் அங்கிருந்து புறப்பட்டார். முடிவுரை. நண்பர்களே, ரமண மகரிஷியின் இந்த ஆழமான உரையாடல் நமக்கு உணர்த்துவது என்ன? நமது உறவுகள் மீது நாம் வைக்கும் பாசமும் பிரிவால் வரும் துயரமும் இயல்பானவைதான். ஆனால் அந்த துயரத்திற்கு அடிப்படை காரணம் அவர்களை நாம் வெறும் உடலாக பார்ப்பதுதான். ஆத்மாவிற்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. இழப்பு என்பது ஒரு நிகழ்வல்ல, அது மனதின் ஒரு கற்பனை. இந்த உண்மையை உணர்ந்து நான் யார் என்று ஆத்மாவை நோக்கித் திரும்பினால் சம்சார பந்தங்களிலிருந்து விடுபட்டு நாமும் அந்த பேரானந்தத்தை அடையலாம். இந்த அற்புதமான ஞான உரையாடல் உங்கள் மனதிற்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது? உங்களின் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற ஆழமான ஆன்மீக ரகசியங்களைத் தேட நமது தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.